ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்றாங்க. உடுப்பினா ஹோட்டல் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னா, ஷிப்யார்டுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கப்பல் கட்டுற தொழிற்சாலை. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மெயினா கொச்சின்ல இருக்கு. கொச்சினோட பிரான்ச்சஸ் வந்து உடுப்பில இருக்கு. உடுப்பி ஏன் அப்படின்னா உடுப்பி வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி, அதனால வந்து உடுப்பிலையும் இதோட பிரான்ச்சஸ் இருக்கு. இது ஆக்சுவலா கவர்மெண்டான்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கீழே தான் ரன் ஆகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ்க்கு கீழே ரன் ஆகுது. ஸோ வந்து நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுல என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன வேகன்சிஸ், எவ்வளவு சேலரின்றத ஆர்டரா பார்க்கலாம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காம உங்க மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்க மாவட்டத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை டீடைல்டா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க கப்பல் கட்டுற தொழிற்சாலை தான் உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஆஃப் மோடு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். டைரக்டா நீங்க பார்த்துடலாம் என்னென்ன வேகன்சிஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து டிகிரி எனி டிகிரி பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்க சயின்ஸ் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கலாம். எது படிச்சிருந்தாலும் நீங்க 60% ஆஃப் மார்க்குக்கு மேல எடுத்துக்கணும். அது ஒண்ணு. முக்கியமா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல அப்படின்னா நீங்க ஆபீஸ் அசிஸ்டண்டா இருக்கனால உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா என்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், ரெக்கார்ட் அண்ட் ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபைல்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மெயினா வந்து எதிர்பார்க்கறாங்க. இது பொறுத்தளவு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட்கான எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி 2 இயர்ஸ் இருந்திருக்கணும். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, ஆஃபீஸ், எக்ஸல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து டிராஃப்ட் மேன் எடுக்கிறாங்க. டிராஃப்ட் மேன் பொறுத்தளவு மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ நீங்க மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலே போதும். ஆர்எல்ஸ் இந்த மெரைன் முடிச்சிருக்கலாம், இல்ல நேவல் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கலாம். எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ 60% ஆஃப் மார்க்குக்கு மேல தான் நீங்க எடுத்திருக்கணும். இதுக்கும் 2 இயர்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு இதுல எதெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னா நீங்க டிராஃப்டிங் ஆஃப் மிஷினரிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஹல் மிஷினரிஸ் அவுட்ஃபிட் பண்ணிருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் அவுட்ஃபிட் ஷிப் பண்ணிருக்கலாம். ஸோ சிஸ்டம் இன் ஷிப்யார்டுல அதாவது நீங்க இதுல எங்கனாலும் ஒர்க் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா ரிலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி டிராஃப்ட் மேன்ல வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமா நீங்க பண்ணிருந்தாலே போதுமானது. அதுல வந்து எலக்ட்ரிக்கல் நீங்க எலக்ட்ரிக்கல் பண்ணிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 60%க்கு மேல மார்க்ஸ் எடுத்திருக்கணும். தென் வந்து இதுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. டிசைன் அண்ட் டிராஃப்டிங் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா நீங்க 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தா போதும். டெக்னீஷியன் பொறுத்தளவு எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ஐடிஐ ரிலவெண்டான எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தா போதும். இதுக்கும் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ரிலவெண்டான ஒர்க் பண்ணியிருந்தா போதும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து முக்கியமா எலக்ட்ரிக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா ஷிப் பில்டிங் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஷிப் ரிப்பேர் பார்த்திருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுல ஓகே தான். ஸ்டோர் கீப்பர் எடுக்கிறாங்க. ஸ்டோர் கீப்பர் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் ஆஃப் போஸ்ட் இன் டிப்ளமோ மெட்டீரியல் மெயின்டெனன்ஸ், அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம். ஆர் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்ல என்னென்ன பண்ணலாம்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், மெரைன் படிச்சிருக்கலாம், ஷிப் பில்டிங் படிச்சிருக்கலாம். இதுல எதுல நீங்க படிச்சிருந்தாலும் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து உங்களுக்கான எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ நீங்க ஷிப்யார்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், இன்ஜினியரிங் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம், செமி கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கான எலிஜிபிள். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 11 ஆகஸ்ட்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க இந்த விண்டோ வந்து ஓப்பன்ல தான் இருக்கு, டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 1 செப்டம்பர் நெக்ஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வரையும் உங்களுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவரால் யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்தமா வந்து 10 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுல எப்படி அப்படின்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இது பொறுத்தளவு யூஆர்ல 4 வேகன்சிஸ், ஓபிசில 1, டோட்டல் 5 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. டிராஃப்ட்மேன் பொறுத்தளவு யூஆர்ல 1, டோட்டல் 1 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. டிராஃப்ட்மேன் எலக்ட்ரிக்கல் பொறுத்தளவு 1 எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் பொறுத்தளவு 1 எடுத்திருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் மட்டும் யூஆர்ல 1, ஓபிசில 1 எடுக்கிறாங்க. ஓவரால் 2, மொத்தம் 10 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுல வந்து நீங்க பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் கீழே ஆர்டரா கொடுத்துருக்காங்க.
தென் வந்து எப்படி சேலரி இருக்கும்ன்றத பத்தி சொல்லிடலாம். நீங்க வந்து டிராஃப்ட் மேனுக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட் மேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பேவே வந்து 21,520 இருக்கும். மொத்தமா உங்களுக்கு கையில கிடைக்கிறது 29,520 கிடைக்கும். உங்களுக்கு ஃபியூயலுக்கு கொடுத்துருவாங்க, ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாஷிங் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 29,520 கொடுக்குறாங்க. 29,520 கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரீஷியன், ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் இவங்க 3 பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25,000 வரை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு பேசிக் பே 14,000 தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு இதுல இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேல போயிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க மேக்சிமம் வந்து 30 இயர்ஸ் தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் படி ஓபிசிக்கு பொறுத்தளவு 3 இயர்ஸ் ஆஃப் ஓபிசி கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா இங்க எடுக்கிறதே வந்து வெறும் ஓபிசி மட்டும்தான் எடுக்கிறாங்க. யூஆரும் ஓபிசி மட்டும்தான் எடுக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் பொறுத்தளவு யார் யாருக்கு அப்படின்னா இந்த 100 மார்க் டெஸ்ட் யார் யாருக்கு அப்படின்னா இங்க காலம் நம்பர், அதாவது சீரியல் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஸ்டோர் கீப்பருக்கு மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏக்கும் ஸ்டோர் கீப்பருக்கும் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் 5. டேபிள் 5 பொறுத்தளவு 5 மார்க் ஜெனரல் நாலேஜ் கேட்குறாங்க, ரீசனிங் 5 கேட்குறாங்க, குவான்டிட்டியூட் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 10 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஜெனரல் இங்கிலீஷ் 10 மார்க் கேட்குறாங்க, டிசிப்ளின் ரிலேட்டட் வந்து ஒரு 40 மார்க்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பேஸ் 1ல நடந்துரும். சரியா? இது மொத்தமா ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா 40, 30, 70 மார்க்ஸ்க்கான எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நடத்துறோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில் கேட்கறாங்க. ரைட்டிங் ஸ்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 மார்க்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஒரு 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 60 மினிட்ஸ் கொடுத்து 30 மார்க்ஸ்க்கான இது கேட்கறாங்க. ஸோ வந்து இது மெயினா பாத்துக்கோங்க. இது வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஸ்டோர் கீப்பருக்கும் மட்டும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சீரியல் நம்பர் 2, 3, 4 இவங்க எல்லாத்துக்கும் டேப்லெட் காலம் பார்த்தோம் அப்படின்னா இங்க மெயினா சொல்றது பேஸ் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். இது வந்து ஒரு 30 மார்க்ஸ் வைக்கிறாங்க 35 மினிட்ஸ்ல. எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் நாலேஜ் 5 மார்க்குக்கும், குவான்டிட்டியூட் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 5 மார்க்ஸ்க்கும், ட்ரேட் ரிலேட்டடா ஒரு 20 மார்க்ஸ்க்கும், ஓவரால் வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஃபேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் நடக்கும். ரெலவெண்டா வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் நடக்கும். ஸோ வந்து 2 டைப்பா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்றாங்க. 2 டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ்க்கு வந்து தனித்தனியா பண்றாங்க. தென் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து 45 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க டோட்டலா. பிடபிள்யூபி கேட்டகரிஸ் வந்து 40 மார்க்ஸ்க்கு. நீங்க அன்ரிசர்வ்டு போஸ்டிங்கா இருந்தீங்க அப்படின்னா அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50% மேலே தான் எடுத்திருக்கணும். நீங்க ரிசர்வேஷன் பொறுத்தளவு நீங்க உங்களுக்கு ஓபிசி நாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் எல்லாமே எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் நம்ம வேலையை பார்த்துட்டோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதுன்றதை பார்த்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சேம், அதே ரிலேட்டடான சேம் தான். இதுல ஏதாவது இந்த செக்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா டெஃபினட்டா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின ஃபுல் கிளியர் டீடைல் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்ணிடலாம். இதோட அப்ளிகேஷன் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா 300 rupees கேட்கறாங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள், இதை வந்து திருப்பி தர மாட்டாங்க. இது யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து யூஆருக்கும் ஓபிசிக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து இல்ல, எஸ்சி கேட்டகரிக்கான வேகன்சிஸ் வந்து கொடுக்கல. அஸ் யூசுவல் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா www.cochinshipyard.in போயிட்டு கெரியர் பேஜுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா UCSL அப்படின்னு இருக்கும். அதுல மேப்பில் கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா www.udipcsl.com போயிடும். அதுல நீங்க கேரியர் பேஜுக்குள்ள போயிட்டு நீங்க டைரக்டா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலான்றத ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு அப்ளைக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 1 செப்டம்பர், இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கு. ஸோ தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேற்று அந்த கெரியர் பேஜுக்குள்ள போய் பார்க்கும்போது இன்னும் அவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நிறைய வேகன்சிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா உங்களோட டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணுங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வேலை வாய்ப்புகளை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.